தாய் தந்தைக்கும் தமிழ் மொழிக்கும் முதல் வணக்கம். இந்திரனின் அம்சமானவன், தலைமை இருக்கைக்கு பொருத்தமானவன், கிருஷ்ணனுக்கு நண்பனானவன், அவன் எனக்கும் நண்பனானவன். கிருஷ்ணனிடம் பகவத்கீதையை பெற்ற கதாநாயகன், எங்கள் கவியரங்கத்தின் கதாநாயகன். அவர்களை வணங்கி இந்த வாய்ப்பை வழங்கிய ரவி அண்ணனுக்கும் வணக்கத்தை கூறி, இங்கு அமர்ந்திருக்கும் நல்லுளங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை பேரூர் தமிழ் மன்ற சார்பாக கூறிக்கொண்டு என் தலைப்புக்குள் செல்கிறேன். காகிதத்தின் அவதாரங்கள். நான் கருவாகி உருவான நாள் முதலே என்னுடன், மன்னிக்கவும், உன்னுடன் நான் பயணிக்கிறேன். பிறந்த நாளையும் கோளையும் குறிக்கும் நாள் காட்டியாய், நாட்குறிப்பாய் வந்தாய். எழுத்தாணி எடுத்துக்கிருக்கும் போது என் பிஞ்சி விரல்களுக்கு விளையாட்டு பொருளானாய். கால்கள் எட்டெடுத்து நடக்கையில் கார்மேகம் விண்ணிலிருந்து விசும்பலாய் மண்ணை தொடும்போது காகித கப்பலானாய். கல்வி என்னும் அரிச்சுவடில் அடியெடுத்து வைக்கையில் புத்தி புகட்டும் புத்தகமாய், குட்டி போடும் மகிழிற்கு புகலிடமாய், கல்லூரி சாலையில் பேருந்தில் டிக்கெட்டாய், காதலென்னும் மலரெடுத்து வராத வார்த்தைகளெல்லாம் வார்த்தெடுத்து காதலுக்கு தூதுவனாய் போய் வந்தாய். காதலுக்கு தூதுவனாய் போய் வந்தாய். திருமணம் என்ற பந்தத்தில் வேறொருவருடன் கரம் பிடிக்க வேடமிடும்போது காகித பூக்களானாய். கல்யாண பத்திரிகையாய் காலமெல்லாம் நிலைத்து நின்றாய். எனக்கே என்னை அடையாளம் தெரியாத அளவுக்கு புகைப்படங்களில் ஆல்பமானாய். எனக்கே என்னை அடையாளம் தெரியாத புகைப்படங்கள் ஆல்பமானாய். காலை காஃபியுடன் செய்தித்தாளாய், பொழுதுபோக்கு அம்சமாய் வார மாத இதழ்களாய், சினிமா அரசியலை அறிய சுவரொட்டியாய், குடும்பத் தலைவியாய் பொருளாதாரத்தில் நான் பொறுப்பேற்கும் போதுதான் உன்மதிப்பு புரிந்தது. உன்னை எத்தனை பரிமாணத்தில் நான் கசக்கி கிழித்திருப்பேன். என்னை கடின உழைப்பு என்னும் உழைப்பை கொடுத்து அசையும் சொத்தாய், அசையா சொத்தாய், எல்ஐசி பாலிசியாய், வங்கி காசோலையாய், நகை சீட்டாய் துளிக்கிறாய், உயிலின் பத்திரமாய் இருக்கிறாய். மாறி மாறி அவதாரம் எடுப்பது காசனும் காகிதத்தால் தான். நீ மாறி மாறி அவதாரம் எடுப்பது காசனும் காகிதத்தால் தான். கடைசி வரை என்னை நேசிப்பதும் நீ ஒருவனே. கடைசி வரை என்னை நேசிப்பதும் நீ ஒருவனே. ஏனென்றால் நீதான் நினைவஞ்சலியாக என்னை ஞாபகம் வைத்திருக்கிறாய். மனிதநேயத்தை மறக்க செய்வதும் அவனை மாற்றுவதும் நீ இந்த அவதாரத்தில்தான். மனித நேயத்தை மறக்க செய்வதும் அவனை மாற்றுவதும் இந்த காசனும் அவதாரத்தில்தான். ஆனால் கல்வி என்னும் அவதாரத்தால் எல்லோரையும் சமமாக்கி மதிப்பை உயர்த்தி விடுகிறாய். கொடிசிய புத்தக திருவிழாவிற்கு வரவழைத்து புத்தியமும் தீட்ட செய்கிறாய். புத்தக திருவிழாவிற்கு வரவழைத்து புத்தியும் தீட்ட செய்கிறாய். அதனால் நீ கடிதம் அல்ல, காகிதம் அல்ல, ஆயுதம்தான் என்பதை உணர வைத்து விடுகிறாய். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி.